சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய புதிதாக பதவியேற்ற திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தன்னுடைய பணியை துவங்கும்போது பைபிளை கோட்டி பைபிளுடைய வசனங்களை பேசி பதவியேற்கிறார். அதனை முன் உதாரணம் சொல்கிறார்கள். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது என்ன பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி சபாநாயகர் ஆமாம், அவர் திருச்சபையை ஆகிட்டார். சட்டசபையை என்னது திருச்சபையை ஆக்கிட்டார். அதெல்லாம் சர்ச்சுக்கு ஆலயம். ஆமாம், சர்ச்சையை வந்து திருச்சபைன்னு சொல்லுவாங்க. அதை சொல்கிறேன் நான். திருச்சபை ஆக்கிட்டார் அவர் சட்டமன்றத்தை. ஆமாம், அதை வந்து ப்ரேயர் பண்ணி துவக்கினார். இவரும் ஜெபம் பண்ணிக்கிட்டார், ஜோசப் விஜயும். அப்படியே ஜோசப் விஜய் வந்து அந்த சட்டமன்ற வளாகத்துக்குள்ளாடி இருக்க சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணிக்கிட்டார். ஜோசப் விஜய் வந்து மிஷினரிகளுடைய ஆளுன்னு சொல்கிறாங்க. அவங்க தான் பணம் முதலீடு பண்ணி இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மிஷினரிகளுடைய ஏஜெண்ட்டு தான் மார்ட்டின்னு சொல்கிறாங்க, லாட்ரி மார்ட்டின். ஏற்கனவே கருணாநிதியினுடைய பினாமி தான் லாட்ரி மார்ட்டின்னு. தமிழ்நாட்டில் லாட்ரி நடத்தக்கூடாது அப்படின்ட்டு தடை வந்துடுச்சு. தடை வந்தாலும் இப்போ வேறு ஒரு மாநிலங்களில் அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாராம். இங்கே தடை வந்த பிறகும் திமுகவுக்கு தேர்தல்னு வந்தால் 500 கோடி 1000 கோடி நிதி கொடுக்குறாரு மார்ட்டின்னு. ஒரு 500 கோடி நிதி மார்ட்டின்ட்டு வந்திருக்கு. அது என்ன அடிப்படையில்னுட்டு கேள்வி கேட்டு அது ஒரு வழக்கு இருக்குது. கருணாநிதி காலத்தில் ஒரு வழக்கு இருக்குது. அந்த மாதிரி மார்ட்டின் என்ன பேர், கிறிஸ்தவர் தானே? ஆமாம், மார்ட்டின் தான் இப்போ ஜோசப் விஜய்க்கு பினாமி. அவர் ஜோசப் விஜய் அப்போ சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணவர் இருக்காருல்ல. அப்புறமா ராகுல் கோயிலுக்கு போனாரு. எங்க அது ஒப்புக்குங்க, அது ஒப்புக்கு. அப்புறமா ராகுல் வின்சின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் டெல்லியில். அவர் ராகுல் வின்சியோட வைக்கமாயிட்டார்ல. இந்த மாதிரி இந்த இவங்களுடைய திட்டம் என்னன்னா, வெள்ளைக்காரன், நீங்கள் வெள்ளைக்காரங்கிறீங்க. வெள்ளைக்காரன் நம்முடைய சுதந்திரத்தை பறித்து கொண்டார்கள், நம்மை அடிமைப்படுத்தினார்கள் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல. வெள்ளைக்காரன் இல்லை, அவன் கிறிஸ்தவன் அவன். புரியுதா? அவன் மத மாற்றத்துக்கு தான் இங்கே வந்தான். ஆங்கிலேயர்கள் நம்ம சொல்கிறோம்ல, கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்லுங்க, அதுக்கு தான் வந்தான் அவன். இஸ்லாமியர்கள் மாதிரி கிறிஸ்தவர்கள். இப்போ கிறிஸ்தவர் வந்திருக்கிறார், ஆட்சியை பிடிச்சிட்டார்ல. ஆட்சியை பிடிச்ச உடனே வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தானே. அதான் சபாநாயகர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. புரியுதா? சபாநாயகர் முக்கியமான பொறுப்புலெல்லாம் கிறிஸ்தவர்களை தான் வச்சுருக்காங்களாம். சபாநாயகர், முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர். ஆமாம், எதிர்கட்சி தலைவர். அவரை இந்து மதத்தை அழிக்கணும்னு சொல்கிறவர். இந்த மாதிரி ஒரு தீய சக்தி, திமுக எந்த அளவுக்கு தீய சக்தியோ அதை விடவும் கொடுமையான தீய சக்தியாக தாவேக்கா உருவெடுத்திருக்கிறது என்பதைத்தான் அந்த மக்கள் எப்படி எடுத்தாங்க? மக்கள் தான் சார் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்கள் எப்படி மக்கள்கிட்ட போய் சொன்னாங்களா, நாங்கள் இந்து மதத்தை அழிப்போம் ஓட்டு போடுங்க, நாங்கள் பைபிளை படிப்போம் ஓட்டு போடுங்க அப்படியா கேட்டாங்க? அப்படி கேட்கல, ஏமாற்றிட்டாங்க. சினிமாவை காட்டி ஓட்டு கேட்டாங்க. மக்கள் ஏமாற்றிட்டாங்களா? ஆமாம், ரசிகர் தானேங்க ஓட்டு கேட்டது. சினிமாவை காட்டி தானேங்க ஓட்டு கேட்டாங்க. அவங்க வந்து நாங்கள் பைபிளை படிப்போம், நாங்கள் இந்து மதத்தை கிழிப்போம் அப்படின்னு ஓட்டு கேட்டாங்களா? நீங்கள் மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்கங்கிறீங்க. மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி விட்டார்கள். இப்போ மக்கள் வேறு வழி இல்லாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. விரைவில் விரட்டி அடிச்சிடுவாங்க மக்கள். இந்த தாவைக்காவை துரத்தி அடிக்கப்படுவார்கள். ஓகே, வணக்கம்.